Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை அடையாறில் எஸ்பிஐ வங்கி மேலாளரை கன்னத்தில் அறைந்த மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், தற்போது வங்கி மேலாளரை மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி கன்னத்தில் அறிந்துள்ளார். எனவே அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏன் அவர் கன்னத்தில் அறிந்தார்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சென்னை அடையாறில் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமான கட்டிடத்தில் காந்தி நகர் எஸ்பிஐ என்ஆர்ஐ வங்கி கிளை என்பது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கயல்விழிக்கு சொந்தமான கட்டிடத்தில் இயங்கி வரும் எஸ்பிஐ என்ஆர்ஐ கிளையில் பழுதடைந்த லிப்ட் சீரமைக்குமாறு கட்டிட உரிமையாளரின் உதவியாளர், அதாவது கயல்விழியின் உதவியாளரை பலமுறை அந்த எஸ்பிஐ மேலாளர் ஒருவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த புகாரில் அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்துதான் கிளை மேலாளர் அர்ஜன் சிங் கட்டிட உரிமையாளராக இருக்கக்கூடிய மூக்க அழகிரியின் மகளான கயல்விழிக்கு இது தொடர்பாக தகவல் என்பதை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த லிப்ட் தொடர்பாக பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்காக அவரது கட்டிடத்தில் இயங்கி வரும் அந்த வங்கி கிளைக்கு அவர் நேரில் வந்திருக்கிறார். அப்போது வங்கி மேலாளருக்கும் கயல்விழிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்போது கோபமடைந்த கயல்விழி அந்த வங்கி மேலாளரை கன்னத்தில் கை வைத்தபடி அவர் அந்த வங்கி மேலாளரிடம் பேசிக் கொண்டிருந்த போது வங்கி மேலாளரும் கன்னத்தில் வைத்துக் கொண்டு கயல்விழி பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த கயல்விழி மேலாளரை கன்னத்தில் அறைந்திருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்பிஐ ஆர்பிஓ தலைமை மேலாளர் நமச்சிவாயம் கடந்த ஜூலை 21 அடையார் காவல் நிலையத்தில் புகார் என்பதை அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக அடையார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 4 பிரிவின் கீழ் அந்த மூக்க அழகிரியின் மகளான கயல்விழி மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலைதான் தற்போது மேலாளரை மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி தாக்கக்கூடிய, அதாவது கன்னத்தில் அறையக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அடையார் போலீசார் அந்த விசாரணை என்பதை தற்போது துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.